நெத்திலி கருவாடு வறுத்து நிலா சோறு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், கேட்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் விவசாயி வீட்டில் பூசணி கொடி போடுறாங்க. அந்த கொடியிலையும் நிறைய காய் வச்சுருக்கு. அதில் ஒரு காய் மட்டும் நல்லா பெருசாகிடுச்சு. அதை எப்போ பறிக்கிறதுன்னு அந்த விவசாயி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்தவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு நாள் போய் யாருக்கும் தெரியாமல் அந்த பூசணிக்காவை பறிச்சுட்டு போயிடுறார். அது கிராமம் இல்லையா, ஒன்று செஞ்சால் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அந்த ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இவர் தான் அந்த பூசணிக்காவை எடுத்துகிட்டு போனாருன்னு. அப்போ அவர் நடந்து போகும்போது சொல்கிறாங்க, பூசணிக்காய் திருநம்பர் அவன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபு போகும்போதும் சொல்கிறாங்க, பூசணிக்காய் திருநாளில் அவன் பொண்டாட்டி இது அப்படின்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தர் போகும்போது சொல்லிகிட்டே இருக்காங்களா. அப்போ பெரிய பையன் என்ன பண்ணுறான், ஃபாரினில் படிச்சுட்டு இவங்க ஊருக்கு வரான். வந்துட்டு கோவிலுக்கு போகலான்னு போனான். அவனை பார்த்தோம் என்ன சொல்கிறாங்க, பூசணிக்காய் திருநாளில் அவங்க பையன், பெரிய பையன் இவன் ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே அவனுக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறான். இந்த மாதிரி நான் படிச்சுட்டு வந்தேன், என்னை போய் பூசணிக்காய் திருநவன் பையன் சொல்கிறாங்க சாமி, நான் என்ன பண்ணுறதுன்னு. தம்பி, உனக்கு 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்கா உனக்குன்னு கேட்குறாரு. இருக்குது சாமி, போடலாம் தாராளமான்ற. அப்போனா தினமும் நீ ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கூப்பிட்டு போடு, அதுக்கப்புறமா என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இவனும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 பேருக்கு தினமும் கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லபடியாக சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறான். இதே மாதிரி தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. அவன் ரோட்டில் நடந்து போகும்போது ரோட்டில் உக்காந்துருப்பாங்கள்ல சும்மா கதை பேசிக்கிட்டு, அவங்க சொல்கிறாங்க, தினமும் ஒரு வீட்டில் சாப்பாடு போடுவாங்கள்ல, அவங்க பையன்தான் போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே போய் சாமியார்கிட்ட சொல்கிறான், இதுதான்ப்பா முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்ச கதைன்றது. பூசணிக்காவை திருநது இந்த சாதம் போட்டதால் மறைஞ்சி அவங்க பேர் சாப்பாடு போடுறவங்க வீடுன்னு ஆயிடுச்சு.